Dear student, exercise 2.8 la sum number 7. Find the value of summation of k equal to 1 to 8 cos 2k pi plus by 9 plus I sin 2k pi by 9 ஓட வேல்யூஸ் கேட்குறாங்க. ஓகே, நமக்கு we know that, ஓகேவா, we know that now 1 plus omega omega square omega dot 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 omega power n minus 1 equal to 0 னு ஜெனரல் ஃபார்முலா தெரியும் நமக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நமக்கு 8 வரைக்கும் கண்டுபிடினா நமக்கு என்னக்கு என்ன யூஸ் பண்ணோம்? 9 என்னங்கன்னா 9 கூட 9 minus 1 8 வரும் நமக்கு. அப்போ 9 நமக்கு என்னக்கு 9 யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ நான் இங்கே வேல்யூ ஃபுல்லாக என்ன வரும்? என்னக்கு 9 யூஸ் பண்ணால் ஒமேகா பவர் 9 minus 1 8 ஈக்குவல் 0. ஏன்னா 8 வரைக்கும் தான் ஃபார்ம் பண்ண போகிறோம் வேல்யூஸ், 8 வரைக்கும் தான். ஓகே, இப்போ இந்த ப்ளஸ் 1 மட்டும் இந்த சைடு வந்தால் -1 ஆகிடும். ஓகே, ஒமேகா நமக்கு தெரியும், 6 2 pi by 9 தெரியும் நமக்கு. ஏன்னா cos 2 pi by 9 plus I sin 2 pi by 9 ஃபார்மேட் இருக்கு. ஒமேகா வேல்யூ ஜென்ரல் ஃபார்மேட்டு. இப்போ நமக்கு என்ன வரும்? ஒமேகாவுக்கு 2 pi by 9 plus I sin ஒமேகாவுக்கு 2 pi by 9 ஹோல் ஸ்கொயர். அது நெக்ஸ்ட் நான் ஒமேகா 6 2 by ஒமேகா 9 ஹோல் பர் கியூப். இப்படியே நான் ஒமேகா 8 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சிஎஸ்னா காசு ப்ளஸ் ஐ சைன் தான் சிஸ்ன்னு சொல்கிறோம். சிஸ்னா காஸ் 2 pi by 9 plus I sin 2 pi by 9 ஹோல் இந்த 8 வந்து அப்படியே இருக்கும், ஈக்குவல் டு -1. இப்போ நெக்ஸ்ட்டு 6 2 pi by 9 ப்ளஸ் இந்த ஸ்கொயர்னா 4 pi by 9 6 இதுனா 8 into 2 16 pi by 9 equal to -1. இந்த ஃபுல் டைம்ஸ் எப்படி சொல்லலாம்? k equal to 1 to 8 சொல்லலாமா? இப்போ cos 2k by 9 plus I sin 2k by 9 2k by 9 equal to -1. இப்போ கேக்கு 1 யூஸ் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வேல்யூ வரும். கேக்கு 2 யூஸ் பண்ணால் செகண்ட் வேல்யூ வரும். 3 யூஸ் பண்ணால் தேர்டு, ஃபோர்த், லாஸ்ட் 8 யூஸ் பண்ணால் லாஸ்ட் வேல்யூ வரும். சப்ஜெக்ட் பண்ணி 8 யூஸ் பண்ணுங்க. கேக்கு வந்து 8 இந்த ஃபங்க்ஷனில் கொண்டு சப்ஜெக்ட் பண்ணி பாருங்க. 8 யூஸ் பண்ணால் நமக்கு கேக் 8 வேணும். 8 2 சார் 16 16 pi by 9 கரெக்டாக வருது. அப்போ 1லேருந்து இந்த சீரீஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்? cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9 ஈக்குவல்னா ரிசல்ட்டு, இந்த ரிசல்ட் வேல்யூலாம் கரெக்டாக வருதுங்க, -1. ஓகே, 3 மார்க் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.